Another day, another vlog. Welcome to my Chennai vlog series, guys. இது day 3. என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு போயிட்டு தங்க மீன்கள்லாம் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அவங்களும் என்னை இப்போ ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். இப்போலாம் என்னை பார்த்தாலே பயப்படுறது கிடையாது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சரி போயிட்டு காலிக்கடன்லாம் முடிக்கலாம் அப்படின்னு அந்த வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப போர் அடிச்சது. மஜாவாக ஒரு டான்ஸை போட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே தண்ணி குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சேன். ரொம்ப நாளாக ஒரு vlog வந்து எடிட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதை போய் எடிட் பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வெளியே பார்த்தா ஒரே சத்தம். பார்த்தா எங்கள் அம்மா வந்து இது பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம பசி. கிச்சனில் என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஆண்டி வந்துட்டு பூரி சுட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து எடுத்து சாப்பிட்டாச்சு நல்லா. மீன்வேல் இந்த கியூட்டியும் பிளே ஸ்கூல்லாம் போயிட்டு இங்கே வந்துட்டா. அப்புறம் வந்து ஏதோ ஹோலிக்காக அவங்க வந்து ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க. அப்போல அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து நான் வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கணும் தான் இருக்கிறதுனால பெருசாக வெளியே எதுவும் பிளான் பண்ணல. ஸோ அதனால இன்றைக்கி நான் வீட்லேயே தான் இருக்கேன். அதனால இன்றைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற விளாக் பார்க்குறீங்க. வெளியே எங்கேயாவது போனால் நான் அந்த விளாக்ஸும் காமிப்பேன். அப்புறம் அப்படியே வந்து லஞ்ச் வந்துச்சு. லஞ்சை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து ஒரு வேலை கொடுத்தாங்க. பழைய புக்ஸ் எல்லாம் வந்து இருக்கல என்னன்னு போய் பாரு, இல்லை காலாக்கடையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. சரின்னு எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் அந்த ஐஎல்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். கனடாவுக்கு போகும்போது அந்த இதெல்லாம் இருந்துச்சு. யாருக்காவது வேணா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஜாப்பனீஸ் படித்தேன் கைஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு. அதுதான் இந்த புக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அரியத்தா கோசைமாஸ் அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு இப்போ ஞாபகமே இல்லை. அப்புறம் பார்த்தா என்னோட 11th 12th படித்த ஸ்கூலோட டைரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். 12th ஸ்டாண்டர்டில் நான் வந்து பல்லவன் ஹவுஸ் போல், ஐ திங்க் எல்லோ நினைக்கிறேன், பல்லவன் எல்லோ க்ரீனோ. ஸோ நீங்கள் என்ன ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த புக்கெல்லாம் இருந்துச்சு, படிக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சேன். பழைய பெயிண்டிங்ஸு பழைய ட்ராயிங்ஸ்லாம் கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போர்ட்ரேட்ஸு. ஸோ அதெல்லாம் இருந்துச்சா அப்படியே நான் வந்து அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நான் ஹிப்ஹாப் தமிழோட கான்செப்ட் வேறு போடலாம். அந்த போர்ட்ரேட்டாக இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் போர்ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பெயிண்டிங் இந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தா யாருமே வந்துட்டு இது அவங்க மாதிரியே இருக்குன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ நான் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே வந்து போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணுறேன். எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு என்னோட போர்ட்ரேட்ஸ்லாம். இட்ஸ் ஆல் ப்ராக்டிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த புக்கெலாம் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக பண்ண போர்ட்ரேட்ஸு. ஸோ நல்லாவே அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக நான் பண்ணியிருப்பேன். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, அப்புறம் வந்துட்டு டிமோட்டிவேட்டிங்காக பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நம்ம பாட்டு நம்ம ட்ரீமை நோக்கி போகணும். தட்ஸ் ஹவ் ஐ டிட். அப்புறம் இந்த முக்கியமான இந்த மேட்டரை கண்டுபிடிச்சேன். ஸ்லாம் புக் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஸ்கூல் டைம்லலாம் உட்காந்து இதெல்லாம் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் உட்காந்து நான் வந்து மெமரிஸ் ரெமினிஷ் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்கு வந்து வாட்டர்மெலன் எக்கன் வந்து நட்ஸ் சாப்பிட்டுட்டு போய் நல்ல ஒரு குளியலை போட்டு வந்தேன். அதுக்குள்ள டின்னர் டைமே வந்துச்சு. டின்னரையும் சாப்பிட்டுட்டு சரி இந்த ஆல்கெமிஸ்ட் புக்கை வந்து கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்படியே ஸ்கின் கேர் பண்ணிட்டு நைட்டை எண்ட் பண்ணிக்கிட்டேன் கைஸ்.